ரொம்ப பிடிக்கும். தலைவரை விஷத்தை கூட தான் குடிக்க முடியும், அதுக்காக குடிச்சிடுறதா? இதுக்கு எதுக்கு இந்த விஷ பறிச்ச? என்னடா என்னடா எடுக்க போறீங்க? எடா சுட்ட தலையை கூட செருப்பால் அடிக்கிட்டான் அப்படி. கிஷோர் இருக்காரு, அந்த பையனுக்கு பயம் இல்லை. பயப்படுறவனா இருந்தா இந்த ஊரை விட்டு ஓடி இருப்பான், என் முன்னாடி வந்து நின்று இருக்க மாட்டான். இவனை மாதிரி பயப்படுறவனுக்கு தான் போய் பையன் நின்று இருப்போம், நோண்டின்னு இருப்பானுங்க. அந்த அப்படி இருக்கும். அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல பேசியிருந்தேன். அவர் ஏதோ லடாக்ல பைக்ல போயிட்டு இருந்தாரு, ஒருத்தர் போய் தடுத்துருக்காரு அவரை. சார் நான் 3 நாளாக தேடிட்டு இருந்தீங்களா? நான் என்ன கொலைகாரனா இல்லை கொலைக்காரனா? எதுக்கு என்ன தேடுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட அந்த வாய்ஸ்ல ஒரு செம்ம கியூட்னஸ் இருக்கு. அதுதான் நான் உங்க சொன்ன மாதிரி தான் அந்த வாலி சமயத்துல எல்லாம் பேச, உங்க புக்ல டென்ஷன் வேணான்னு தானே எழுதி வச்சேன், ஐ லவ் யூன்னு ஒன்று எழுதி. உங்க மனசுல உங்களை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? பெரிய அழகினா ஓகே, உங்க மனசு உங்களை பத்தி என்னென்ன நினைச்சிங்க? என்னை பத்தி என்ன நினைச்சிங்க? போற வர பொண்ணுட்டுலாம் ஐ லவ் யூன்னு சொல்ல லோஃபர் மாதிரி நினைச்சிங்களா? அப்படி இருக்கு. சிவகுமார் வாய்ஸ் சர்வசாதாரணமாக பேசுறீங்க. சிவகுமார் சார் வந்து எப்படின்னா ஒரு பயங்கர ஃப்ரெண்டு போல. எனக்கு எப்படின்னா பயங்கர, ஆமா, அடிக்கடி ஃபோன் பேசுவாரு, மெசேஜ் அனுப்புவாரு. என்ன காமன் இன்ட்ரெஸ்ட் உங்க 2 பேருக்கும்? காமன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, அவர் வந்து புக்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருப்பார். இது படிச்சியா என்கிட்டனா அவர் பயங்கர என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், கவனமா நடந்துக்க. அப்புறம் என்கிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், என்ன டீ காப்பி நிறைய குடிக்கிறியாம என்ன அப்படின்னாரு. ஆமாம் சார், இந்த மாதிரி சினிமாவில் இருக்கு, தோழைச்சு போடுவேன், டீ காப்பி நாக்கில் பட்டுதுன்னா தோழைச்சு போடுவேன்டா. சார் சாரி சார்.